இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நாம் பதிவு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த 2025ஆம் ஆண்டு இன்னையிலேருந்து ஆங்கில புத்தாண்டு பிறந்திருக்கு. இந்த புத்தாண்டு தினத்திலிருந்து மக்கள் நிறைய நல்ல மாற்றங்களோட மகிழ்ச்சியோட துன்பத்துக்கான வழிகளை மூடிட்டு இன்பத்தை அடையிறதுக்கான வழிகளை அடைஞ்சி மக்கள் எல்லாரும் இன்பமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும், திட்டமிட்டு நோயை பெருக்கிற கூட்டத்திலேருந்து மக்கள் கூட்டம் தப்பிக்கணும் அப்படின்னு அந்த பரம்பொருள் கிட்ட வேண்டிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அன்பர்கள் அடியார்கள் எல்லாருக்கும் நீங்கள் என்ன வாழ்த்தணும், உங்களோட வாழ்த்து எனக்கு தேவை. உங்கள் எல்லாரையும் வயசு காரணமாக நானும் வாழ்த்துறேன். வாழ்க வளமுடன், எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று எல்லாரும் இன்பமாக ஆரோக்கியமாக வாழ இறைவனை வேண்டுகிறோம். இந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடுத்தது நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம தொடர்ந்து சில பதிவுகளாக ஞானியார் சுவாமிகள் ரெட்டியப்பட்டி சுவாமிகளை பற்றி பாடிய பாடல் பார்த்துக்கிட்டுருக்கோம். இந்த பதிவுலையும் அதோட தொடர்ச்சியை தான் பார்க்க போகிறோம். அவர் பாடியிருக்காரு, அந்த பாட்டை முதல்ல சொல்கிறேன், அதுக்கப்புறமா நம்ம இன்னும் அவரை பற்றி பேசுவோம். ஞானியார் சுவாமிகள் சாதாரணமான ஒரு மனிதர் அல்ல. நூல்கள்லாம் கற்று இலக்கணம் கற்று அதன் வழியாக மட்டுமே பாடக்கூடிய ஒரு புலவர் அல்ல ஞானி, ஒரு மடாதிபதி. உங்களுக்கு நான் உதாரணத்துக்கு ஒரே ஒரு இது அடிக்கடி எல்லா பதிவுலையும் சேர்த்து சொல்கிறதுக்கு காரணம், கிருபானந்த வாரியாரை எல்லாருக்கும் தெரியும். வாரியார் சுவாமிகள் பகிரங்கமாக ஞானியார் சுவாமிகள் எனக்கு குரு போன்றவர், அவரை நான் குருவாக ஏற்றுள்ளேன், எனக்கு அவர் நிறைய வழிநடத்தியிருக்கார், எனக்கு ஞானகுரு, அவரும் ஒரு ஞானகுரு அப்படின்னு சொல்லியிருக்கார், மேடையில் சொல்லியிருக்கார். அப்பேற்பட்ட ஆற்றலுடைய ஒரு ஞானியார் சுவாமிகள் பாடிய பாடலை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். வாரியார் சுவாமிகளை அடிக்கடி சொல்கிறதுக்கு காரணம், ஒவ்வொரு பதிவு பார்க்குறப்பவும் வாரியார் சுவாமிகள் எல்லாருக்கும் தெரியும், தெரிஞ்ச ஒருத்தரை சொல்லி தெரியாதவங்களை சொல்லணும். அதுக்காக தான் இறைவனோட திருவடி தாமரை மலர் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. தாமரை மலரோட இதழ்கள் எல்லாருக்கும் தெரியும், இறைவனோட திருவடி இன்னும் யார் கண்ணுக்கும் தெரியாது. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். அப்படிப்பட்ட ஒரு விஷயம். அது தெரிஞ்ச பொருளை வச்சு தெரியாத பொருளை காமிக்கணும், சொல்லணும். இது உலக வழக்கு. அதனால் நான் வாரியார் சுவாமிகளோட குருவாக இருந்தவர் அப்படின்னு ஒரு சொல்லி ஆரம்பிக்கிறேன். இந்த பாடல்களுக்கு, ஞானியார் சுவாமிகள் பாடிய பாடல்களுக்கு மட்டும் இதை நம்ம பயன்படுத்திக்கிறோம். வாரியார் சுவாமிகள் வாழ்க, ஞானியார் சுவாமிகள் வாழ்க, ரெட்டியப்பட்டி சுவாமிகள் வாழ்க, அவர் வழங்கிய அருட்சட்ட நெறி வாழ்க. இந்த புத்தாண்டில் எல்லாருக்கும் இந்த நல்ல விஷயங்கள் போய் சேரணும். நல்லாரை காண்பதும் நன்றே, நல்லார் சொல் கேட்பதும் நன்றேன்ற முறையில் நிறைய பேர் இந்த நல்ல சொற்களை கேட்கணும், அவருடைய குணங்களை எல்லாரும் சொல்லணும் அப்படின்ற ஆசையோடு ஆரம்பிக்கிறேன். கண்டிடும் பொருள்கள் பற்பலவாயும் காணொணா பல பொருளாயும் பிண்டிட முடியா பல பொருளாயும் வேறுமாம் பல பொருளாயும் தொண்டரை ஆளும் குருபரனாயும் துலங்கிடு சத்திய பொருளே மண்டலம் புகழும் ரெட்டியப்பட்டி வளநகர் குருபரா போற்றி அப்படின்னு சொல்கிறார். இது சைவ சித்தாந்தத்தில்
தெள்ளத் தெளிவாக எல்லா மகான்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். கண்டிடும் பொருள்கள் பற்பலவாயும். இந்த உலகத்தில் நம்ம கண்ணு முன்னாடி என்னெல்லாம் நம்ம இதுவரைக்கும் பார்த்துருக்கோமோ அத்தனையும் இறைவன், அவனுடைய படைப்பு. அவன் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறதுனால தான் இது இங்கே இருக்குது. அந்த கண்டிடும் பொருள்கள் பற்பலவாயும் காணோனா பல பொருளாயும். நம்மால் பார்க்க முடிஞ்ச பொருளாக இருக்கிறதும் அவன்தான். நம்மால் பார்க்க முடியலன்றதுக்காக அது இல்லைன்னு சொல்லிட முடியாது. இப்போ காற்றை நம்மால் பார்க்க முடியாது, நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற உயிரை நம்மால் பார்க்க முடியாது. அப்படி காணோனா பல பொருட்கள். உடம்புக்குள்ளே இருக்கிற ஒரு அணு சாதாரண கண்ணால் பார்க்க முடியாது. அதுக்குன்னு தனியாக இப்போது விஞ்ஞானிகள் லேப் வச்சு மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா தான் ஒரு அணுன்னா என்னன்னு தெரியும். அணுவோட ஆற்றல் தெரிஞ்சு அணுமின் நிலையங்கள் இன்றைக்கி வளர்ந்துருக்கு. ஆனால் நம்ம முன்னோர்கள் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே அணு அப்படின்ற வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க. உலகத்தில் அணுவோட ஆற்றலை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஔவை சொல்லியிருக்காங்க. அணுவை துளைத்து எழுகடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப குறைஞ்ச இடத்துக்குள்ளே பெரிய கருத்தை வச்சா எப்படி, அதுபோல் அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி, அணுவை தொலைச்சி அதுக்குள்ளே 7 கடலையும் புகட்டினா எப்படியோ அப்படி தான் இந்த குரல் பொருள் இருக்குது. அதாவது ஒரு சொல்லுக்குள்ளே ஒவ்வொருத்தர் படிக்கிறப்போ ஒரு பொருள் விளங்கும். அது நூல் நயம் படிக்குந்தோறும் ஒரு பொருளை நம்ம காட்டும், ஒரு பொருள் விளக்கம் கொடுக்கும். அதோட கருத்து விரித்து சொன்னால் ஏகப்பட்ட விஷயங்களை சுருக்கி உள்ளே வச்சுருக்காரு. அதனால் ஔவை பாட்டி அது மாதிரி சொன்னாங்க. இப்போ அந்த அணுவை டக்குன்னு நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது. காணோனா பல பொருளாயும். இப்போது நம்ம இந்த வெளியில் நடமாடிகிட்ருக்கோம், வீட்டிலையே நடமாடிகிட்ருக்கோம். வீட்டில் எவ்வளவு துகள் பறந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஒரே ஒரு சின்ன வாய்ப்பு, நம்ம வீட்டில் பகல் நேரத்தில் ஏதோ ஒரு ஓட்டை வழியால் ஒரு வெளிச்ச கதிர், சூரியனுடைய ஒளிக்கதிர் ஒரு ஓட்டை வழியால் வீட்டுக்குள்ளே எங்கேயாவது வந்தால், உங்களுக்கு அதில் பார்க்குற வாய்ப்பு இருந்தால், அந்த ஓட்டை வழியால் வர்ற வெளிச்சத்தை கவனித்து பாருங்கள். அதில் அந்த துகள், தூசின்னு சொல்லுவோம் இல்லையா, அது அந்த துகள் ரொம்ப குட்டியான தூசி படலம் அப்படியே அது பறந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி, மிதந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி, அதாவது மூவிங்லேயே இருக்கிற மாதிரி ஒரு, அது எவ்வளவு அதை திரட்டி எடுத்தால் ஒரு பெரிய அளவுக்கு எடுக்கலாம். நம்ம கண்ணுக்கு தெரிகிற ஒற்றை கதிரினுடைய ஒரு வெளிச்சம். அது இந்த ப்ரொஜெக்டர் காமிக்கிற மாதிரி அந்த ஓட்டை சின்னதாக இருக்கலாம். அது வழியால் அந்த ஒளிக்கற்றை வரும்பொழுது ஆரம்பிக்கிற இடத்துல கொஞ்சமாக இருக்கும், வர விரிஞ்சு அது எங்கே போய் நம்ம கண்ணுக்கு ஒரு சுவத்துலையோ தரையிலையோ படுதுன்னா அந்த இடத்துல விரிவாக தெரியும். அந்த வெளிச்ச புள்ளியில் நம்மளால் அந்த தூசியை பார்க்க முடியும். அந்த ஒற்றை கதிர் வந்த இடத்துல இருக்கிற அதே தூசி தான் அதுக்கு பக்கத்துலேயும் இருக்குது. அந்த வெளிச்ச கதிர் இருக்கே அதுக்கு பக்கத்துலேயே அதே தான் இருக்குது. ஆனால் நம்மளால் பார்க்க முடியல, ஆனால் அங்கே பார்க்க முடியுது. சூரியன் தான் இருக்கிறதையும் காமிச்சு மற்ற பொருட்களையும் விளங்க வைக்கக்கூடியவர். அதனால் அந்த ஒற்றை கதிர்வீச்சில் நம்மளால் பார்க்க முடியுது. அதே வீடு பூரா இருக்கும், வெளியிலலாம் இருக்கும், ஆனால் நம்மளால் பார்க்க முடியல. இப்படி கண்டிடும் பொருட்கள் பற்பலவாயும். இந்த பஞ்சபூதத்தையும் பார்க்குறோம், ஆகாயத்தை பார்க்குறோம், கடலை பார்க்குறோம், மலையை பார்க்குறோம், தண்ணியை பார்க்குறோம், எல்லா பொருட்களையும் பார்க்குறோம். உயிரினங்களை பார்க்குறோம், பூண்டு, மிருக வகைகள், பறவை வகைகள், சின்ன பூச்சி இனங்கள், வண்டுகள், புழுல கரையான்கள், வண்ணத்து பூச்சிகள், அழகு மிகு மலர்கள், வாசனை மிகுந்த மலர்கள், இப்படி நம்ம நிறைய பார்க்குறோம். இவ்வளவு தான் பார்க்குறோன்னு இல்லை, நம்ம வாழ்நாளில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஏராளம். பாத்திரங்கள், நூல் வகைகள், இப்படி கட்டிடங்கள், கட்டுமான பொருட்கள் எல்லாமே, மேடு பள்ளம் எல்லாமே
நம்ம காணும் பொருட்கள், அந்த காணும் பொருட்களாக இருக்கிறதும் இறைவன் தான். நம்மால் காண முடியாத பொருட்களாக இருக்கிறதும் அதே இறைவன் தான் அப்படின்னு எவ்வளவு நுட்பமான 2 வார்த்தையில் போட்டு சொல்லிடுறார் பாருங்க. கண்டிடும் பொருட்கள் பற்பலவாயும் காணொணா பல பொருளாயும் விண்டிட முடியா பல பொருளாயும். இறைவன் என்ன தன்மையன் அப்படின்னு எல்லாராலையும் அளந்து யாராலையும் சொல்ல முடியாது. அவங்கவுங்க குருடன் யானை பார்த்த கதையாக அவங்கவுங்களுடைய அனுபவத்தை கொண்டு அவங்கவுங்களுடைய பக்குவத்தை கொண்டு இறைவனை உணர முடியும். அவ்வளோதான். அது அவங்களுடைய பக்குவ நிலைக்கேற்ப உணர்கிறாங்க. இப்போ ஒருத்தர் அம்பாளாக பார்க்குறாங்க. அபிராமி பட்டர் அம்பாளாக பார்த்தார், அருணகிரி முருகனாக பார்த்தார், ரெட்டிப்பட்டி சுவாமிகள் விநாயகராக பார்க்குறார். இப்படி ஒவ்வொரு பெரியவங்க ஒவ்வொரு வடிவத்தில் பார்க்குறாங்க. பரமரு சிவனாக பார்க்குறாங்க, அருவுருவமாக லிங்கமாக பார்க்குறாங்க, கோவிலில் கற்சிலைகளாக பார்க்குறாங்க. இப்படி இறைவன் இன்ன தன்மையன், அவனோட ஆற்றல் இவ்வளவு தான், இதுக்கு மேலே இறைவன்ட்ட ஆற்றல் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அயனும் மாலும் தேடி காண முடியாத வடிவினன். அப்பேற்பட்ட இறைவனை நமக்கு எல்லாம் படைச்சி கொடுத்ததே இறைவன் தான். அப்போ அவனுடைய ஆற்றலை நாம் அளக்கிறதுக்கு நாம் யார்? அதுக்குண்டான தகுதி நமக்கு கிடையாது. அதுதான் பிண்டிட முடியா பல பொருளாயும், சொல்ல முடியாத எல்லா பொருளாக இருக்கிறதும் அவன்தான். வேறுமாம் பல பொருளாயும், எல்லாத்தையும் விட்டுட்டு இது கண்டிடும் பொருட்கள், காணொணா பொருட்கள், விண்டிட முடியா பொருட்கள், இதுக்கு அந்த பக்கம் எல்லாம் சேர்த்து அவன் தான் ஐயா. எனக்கு இப்போ அதுக்கு மேலே சொல்ல முடியலன்ற மாதிரி. வேறுமாம் பல பொருளாயும் தொண்டரை ஆளும் குரு பரனாயும். இப்போது பூமியில் மானிட உருக்கொண்டு இறைவன் வர்றாரு. வந்து என்ன பண்ணுறாரு? அடியார்களை ஆட்கொள்ளுகிறார். இப்போ சுந்தரமூர்த்தி நாயனாரை ஒரு முதியோர் வேஷத்தில் வந்து ஆட்கொண்டார். நாவுக்கரசர் பெருமான சூளை நோய் நீக்கி ஆட்கொண்டார். கைலை காட்சியை கொடுத்தார். பல வடிவங்களில் காட்சி கொடுக்குறாங்க. ஞான சம்பந்த பெருமானுக்கு உமையும் சிவமுமாக வந்து ஞானப்பால் கொடுத்து ஆட்கொண்டார். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வகையில் தொண்டரை ஆளும் குரு பரனாயும். மாணிக்கவாசக பெருமானுக்கு அவர் பண்ண திருவிளையாடல்கள் ஏராளம். அப்படி தொண்டரை ஆளும் குருபரனாக வர்றது இறைவனே நீதான். துலங்கிடு சத்திய பொருளே, துலங்கிடு சத்திய பொருளே. கண்டிடும் பொருட்கள் நீதான், காணொணா பொருட்கள் நீதான், விண்டிட முடியா பொருள் நீதான், சரி மற்ற எல்லாமே நீதான். ஆனால் தொண்டரை ஆளும் குருபரனாக இருக்கிறதும் நீதான். துலங்கிடு சத்திய பொருளை, இப்படி எல்லாமா இருக்கிற சத்திய பொருளை, மெய்ப்பொருளே. மண்டலம் புகழும் ரெட்டியப்பட்டி வளநகர் குருபரா போற்றி. எல்லாரும் போற்றக்கூடிய இந்த ரெட்டியப்பட்டி அப்படின்ற வளநகரில் வந்து அவதரித்த இறைவா உனக்கு போற்றி வணக்கங்கள் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாடலை பார்க்கலாம் பாருங்கள். கருத்தினுக்கெட்டா கடவுளே உலகில் கலந்திடும் அடியரை காப்பான். ஊருக்கொடு வருவர் என பல நூல்கள் உரைப்பன உண்மை என்று அடியேம் தெரிந்திடத் தவர் சூழ் ரெட்டியப்பட்டி திருத்தலம் செழிக்க வந்திடுவோய். விரிந்திடும் எங்கள் மனம் மிக ஒடுங்க வெளிவரு குருபரா போற்றி அப்படின்னு சொல்கிறார். கடவுள் நம்முடைய கருத்துக்கு எட்டாதவன். கருத்துக்கு எட்டாத அந்த கடவுள் உலகத்தில் தன்னோட கலக்கக்கூடிய மனதால் மெய் மொழி கரணங்களால் கலக்கக்கூடிய அடியரை காப்பான். தனக்காக யார் வேண்டி மனம் ஒன்றி உருகிறாங்களோ அந்த அடியரை காப்பான். இப்படி காக்கிறதுக்காக இறைவன் உருக்கொடு வருவர், மானிட உருக்கொண்டு வருவார் அப்படின்னு யார் சொல்கிறாங்க என பல நூல்கள் உரைப்பன.
உண்மை என்று, அதாவது வேதங்கள் என்ன சொல்லுது? இறைவன் பூமிக்கு மானிட உருக்கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லுது. ஆகமங்கள் சொல்லுது, எல்லா ஞானிகளும் சொல்கிறாங்க. தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்ற ஒரு வசனம் நம்ம எல்லாரும் திரைப்படங்களில் கேள்விப்பட்ட வசனம். எல்லா யுகங்கள் தோறும் இறைவன் அவதரிப்பார் அப்படின்னு. திருவிளையாடல் புராணம், நாயனார்களுடைய வரலாறு, இதுகளெல்லாம் பாருங்கள். ஆழ்வார்கள், நாயன்மார்கள், எந்த மகான்களை தொடுங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இறைவனை தரிசனம் பண்ணுவார்கள். ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க, குமரகுருபரர், இப்படி எல்லாரையும், காளிதாஸ், எந்த மகான்கள், இறையருள் பெற்ற மகான்கள் வாழ்க்கையில் காட்டப்படுவது, எழுதப்படுவது, பின்னாடி வர்ற நமக்காக அவங்க கொடுத்துட்டு போன ஒரு பொக்கிஷம். அவங்களுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு வழிகாட்டி. இது என்ன சொல்லுதுன்னா, இந்த ஞான நூல்கள்லாம் கருத்துக்கு எட்டாத அந்த கடவுள் நம்மால் காண முடியாது. எங்கே இருக்காருன்னு தெரியாது, எவ்வளவு பெரியவர்னு தெரியாது, எப்படி இருப்பார்னு தெரியாது, அவருடைய ஆற்றல் என்ன, அளவு என்ன, எதுவும் நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட கடவுள் கலந்திடும் அடியரை காப்பான் வேண்டி காக்கிறதுக்காக உருக்கொடு வருவர் என பல நூல்கள், வேதங்கள், ஆகமங்கள், ஞான நூல்கள் சொல்லுதே. சாத்திரங்கள்லாம் அது தானே சொல்லுது, தோத்திரப்பாக்கள் அது தானே சொல்லுது. இதையெல்லாம் அந்த ஞான நூல்கள் சொல்கிற மாதிரி உரைப்பன உண்மை என்று. இதெல்லாம் உண்மைதான். இப்போ நம்ம அவங்க சொன்னாங்க, இப்போ பார்த்தா கரெக்டாக தான் இருக்குது, அப்போ அது உண்மைதான், அவங்க சொன்னது உண்மைதான். இதை பற்றியா இங்கே இன்னது இருக்குது. இந்த நாங்கள் ஒரு இடத்துல ஒரு நியூசிலாண்ட்லேருந்து கொஞ்சம் தூரத்தில், எனக்கு கொஞ்சம் வெளிநாடுகளுக்கு, சில நாடுகளுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. பல நாடுகள் போக முடிஞ்சது. டென்மார்க், ஸ்வீடன், ஜெர்மன், நெதர்லாந்து, பாரிஸ், இப்படி பல நாடுகளுக்கு, ஆஸ்திரியா, அப்படி பல நாடுகளுக்கு நியூசிலாந்து, அப்படி பல நாடுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்பை இறைவன் எனக்கு கொடுத்தார். அப்படி போகும் பொழுது உலக அதிசயமான சில விஷயங்களையெல்லாம் அங்கே பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. கடல் தண்ணியில் அப்படியே கரையிலன்னு வச்சுக்கோங்க, அங்கே கட்டிடங்கள் கட்டியிருக்காங்க. அந்த கடல் தண்ணியில் பலகை மேலே கட்டிடங்கள். இந்த அமைப்பில் தான் பாரிஸ், நெதர்லாந்து, டென்மார்க் போன்ற ஊர்களில் அது எப்போ வேணாலும் கடலில் மிதந்துக்கிட்டே இருக்குது. எல்லாம் அவனுடைய இறை கருணையினால் எல்லா வீடுகளும் இன்றைக்கி நகரமாக, மக்கள் வாழிடமாக மாறிட்டுருக்கு. அந்த கட்டிட அமைப்பு, அதில் மக்கள் வாழும் முறை, இதையெல்லாம் பார்க்குறப்போ கடல் தண்ணியில் வீடு கட்டின மாதிரி இதெல்லாம். அது போன்ற அமைப்பு இது ரொம்ப கஷ்டமான விஷயம். கடலில் கப்பல் போது சரி, வீடுகளே, அதில் வாழ்க்கையே நிறைய மக்களோட வாழ்க்கை. உண்மையிலேயே படகு வீடுன்னு நம்ம சொல்லுவோம்னா, காஷ்மீரில் படகு வீடெல்லாம் இருக்குது. சும்மா சில இரவுகள் தங்கிட்டு வர்ற மாதிரி காஷ்மீர் ஏரியில் படகுகள் வாடகைக்கு இருக்குது. அதுபோல் வாழிடமாகவே இருக்கக்கூடிய அமைப்பு. கடலில் வாய்க்கால், அந்த கால்வாய்ன்னு சொல்லுவோம், அந்த வாய்க்காலினுடைய கரைகள் தான் தெருக்கள். அந்த படகு போக்குவரத்து அந்த தெருக்களில் உள்ள வீடுகளுக்கு போகும் வழி. தெருக்கள் தரையிலையும் இருக்குது. இந்த பக்கம் ஒரு பகுதி கடல் வழி, அதில் படகு போக்குவரத்து எல்லாம் நடக்குது. ரொம்ப ரம்யமான அமைப்பு. இதில் அந்த நியூசிலாண்ட்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஆக்லாண்ட்னு ஒரு ஊர், ஆக்லாண்ட் போயிட்டு அங்கேருந்து ரோட்டோருவான்னு ஒரு இடம் போனோம். அங்கேருந்து வைமாங்கோ அப்படின்னு ஒரு இடத்துக்கு போனோம்.
அங்கே நம்ம இந்த வெந்நீர் ஊற்று அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. கேதார்நாத் பத்ரிநாத் போகும்பொழுது வெந்நீர் தேங்கக்கூடிய ஒரு குளம், அதாவது வெந்நீர் வந்து ஊற்றும், அதில் நம்ம குளிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் அந்த திருத்தலத்துக்கு போகிற மாதிரி ஒரு வாய்ப்பு. கேதார்நாத்தில் கௌரி குண்ட், நாரத குண்ட் இருக்கும். பத்ரிநாத்தில் கௌரி குண்ட் இருக்கும். அதில் வெந்நீர் நீராடிட்டு அதுக்கப்புறம் நம்ம திருத்தலத்துக்கு போகிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கும். அந்த வெந்நீரில் குளித்த போது அந்த அனுபவம் புதுசாக இருக்குது, அதிசயமாக இருக்குது அப்படின்னு தோணுச்சு. இந்த வைமாங்கோ அப்படின்ற இடத்துக்கு போன போது அந்த கீழே இருக்கிற வால்கேனோ காரணமாக, எரிமலை குழம்புகள் காரணமாக அங்கே இருக்கிற மேல் பகுதியில் எங்கெல்லாம் ஒரு ஓட்டை இருக்கும், பூமின்னு இருந்தால் ஓட்டை, தரையில் சின்ன சின்ன கேப் இருக்கும் இல்லையா, அத்தனை கேப்லையும் தண்ணி கொதிக்குது. எப்படி கொதிக்குது? நம்ம அடுப்பில் வச்சு தண்ணி 100 டிகிரிக்கும் மேலே போய் தளதளன்னு கொதித்தா எப்படி இருக்குமோ, அது போல் சின்ன சின்ன ஓட்டைகள்லேருந்து தண்ணி கொதிச்சிட்டே இருக்குது. எங்கெல்லாம் ஒரு சின்ன ஓட்டை இருக்கோ அங்கே கீழே இருக்குது, மலை மேலே இருக்கிற ஓட்டைகளில் புகை மேலே வருது. வெறும் புகை வரும் இடங்கள், வெந்நீர் ஊற்றும் இடங்கள் அப்படி இருக்குது. அந்த மேலே ஆவி பறக்குது அந்த வெந்நீருக்கும் மேலே. அதையெல்லாம் பார்க்குறப்பா பூமியில் இப்படி ஒரு அழகான இடம், எவ்வளவு வெந்நீர், அதுக்கும் மேலே மக்கள் நடமாட்டம், வாழ்க்கை எல்லாம் அமைஞ்சிருக்கு. கீழே நெருப்பு, மேலே வெந்நீர், அதுக்கும் மேலே மக்களோட வாழ்க்கை இப்படி அமைஞ்சிருக்கு. பக்கத்தில் தண்ணி, ஏரி இருக்குது. இதெல்லாம் ஒரு பெரிய அற்புதம். புதைக்குழி அப்படின்னு சொல்லி நம்ம திரைப்படங்களில் சில படங்களில் பார்த்துருக்கோம். அதையெல்லாம் நேரில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சப்போ இறைவனோட படைப்பில் என்னென்ன அற்புதங்கள் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த புதைக்குழி சுமாராக, யாருக்கும் அளவு கரெக்டாக தெரியாது, ஒரு அப்ராக்சிமேட் அப்படின்னு சொல்கிறோம், தோராயமாக ஒரு 50 மீட்டருக்கும் மேலே ஆழமுடையது. எந்த பொருள் அங்கே விழுந்தாலும் அது திரும்ப மேலே வராது, அப்படியே அந்த சகதிக்குள்ளே போயிடும். அப்படிப்பட்ட உண்மையான புதைக்குழி பகுதிகள் அது அங்கே இருக்குது. அதை பார்க்குறப்போ என்னென்ன விசித்திரங்கள் வச்சுருக்கார் ஆண்டவர் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது மாதிரி மக்களோட வாழ்க்கை முறைகள், அது இது எல்லாம் பார்க்குறப்போ, அந்த மலைப்பகுதிகள் இதையெல்லாம் பார்க்குறப்போ, அங்கே இருக்கிற மலர் வகைகள், மர வகைகள், இதுகளையெல்லாம் பார்க்குறப்போ உண்மையிலேயே நாம் ரொம்ப புண்ணியம் பண்ணவங்க, நமக்கு இறைவன் நிறைய கொடுத்துருக்கார் அப்படின்னு தோணுச்சு. அதை நாம் தான் பயன்படுத்திக்கிற அளவு ரொம்ப கம்மியாக இருக்கோ அப்படின்னு தோணுச்சு. இது மாதிரி கருத்துக்கு எட்டாத அந்த கடவுள் கலந்திடும் அடியரை காக்கிறதுக்காக உருக்கொடு வருவர் அப்படின்னு பல நூல்கள் சொல்லுதில்ல. உரைப்பன உண்மை என்று, இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் உண்மைப்பா, நாங்கள் பார்த்தோம், அதாவது நேருக்கு நேர் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஐ விட்னஸ் மாதிரி நாங்கள் பார்த்தோம், அதனால் அது உண்மைதான் அப்படின்னு ஒத்துக்கிற மாதிரி நூல். நான் இப்போ வெளியில் போனதை சொன்னதுக்கு காரணம், அதை நான் பார்த்தப்போ சொன்னது உண்மைதான் அப்படின்னு நான் நினச்சேன் இல்லையா, அதை சொல்லணும்னு தோணுச்சு. மற்றவங்களுக்கும் அந்த விஷயங்கள் போய் சேரணும் அப்படின்றத. ஒரு நெருப்பு குழம்பு, தண்ணி, இதெல்லாம் ஒரே இடத்துல இருக்கிற அதிசயங்கள். புதைக்குழி இதெல்லாம் ஒரே மலைப்பகுதியில் பக்கம் பக்கமாக இருக்குது. அவ்வளவும் நெருப்பு குழம்பு, அதையெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதை சொல்லணும்னு தோணுச்சு. அதனால் இதோடு சேர்த்து சொல்லிட்டேன். இப்படி உரைப்பன உண்மை என்று அடியே நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தவறு சூழ் ரெட்டியப்பட்டி, அந்த ரெட்டியப்பட்டி திருத்தலம், ரெட்டியப்பட்டி சுவாமிகள் வர்றதுக்கு முன்னாடியே பல தவசிகள் இருந்த இடம் அப்படின்னு சொல்கிறார். தவறு சூழ், தவம் பண்ணவங்க, அவங்க பெற்றோரே தவம் பண்ணதுனால தான் இவர் அங்கே வந்து அவதாரம் பண்ணியிருக்கார் இல்லையா. அங்கே இறைவனோட திருக்காட்சி இவருக்கு கிடைச்சிருக்கு. அப்போ அது புண்ணிய பூமி, தவ பூமி தானே. தரிசனம், சித்தி விநாயகர்
ரெட்டிப்பட்டி சுவாமிகளுக்கு திருக்காட்சி கொடுத்தார். தன்னோட தாயார் வீட்டிலையே அவருக்கு நிஷ்டை கூடி ஒரு சாதாரண தாயாரோட மறைவு நாளில் உட்கார்ந்தவர் 48 நாள் அந்த இடத்த விட்டு எழுந்திருக்கவே இல்லை. ஒரு ஈஸி சேரில் உட்கார்ந்தார். தாயாரை போய் அந்த கிரியைகள்லாம் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்தவர் எழுந்திருக்கவே இல்லை. இறை நாட்டம், அப்படியே சமாதி நிலையில் ஆயிட்டார். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு அந்த சமாதி நிலை அடிக்கடி கூடும். அதுபோல் 48 நாள் ஒரே இடத்துல இருந்தார். கடையில் இருக்கிறப்போ சமாதி நிலை கூடி போச்சு, நிஷ்ட நிலை கூடி போச்சு. இதெல்லாம் இறை அருளால், இறைவனுடைய திருக்காட்சியால் இவருக்கு கிடைக்கிறது இல்லையா? அப்போ அது தவறு சூழ். ரெட்டிப்பட்டி சாமி பிறந்த உடனே 2 பேர் இந்த ஜாதகம் பார்க்குறது, ஜோசியம் பார்க்குறது அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. இவருடைய திருமுகத்தை பார்த்துட்டு இந்த பிள்ளை சாதாரணமாக இல்லையே, வேறு வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லி அதோட பிறந்த நேரத்தை வச்சு கணிக்கும் பொழுது இது உழல வந்ததல்ல, உய்விக்க வந்த குழந்தை அப்படின்னு அவங்க பிறந்த உடனேயே 2 பேர் அங்கே சொன்னாங்க. அப்போ அவ்வளவு ஆற்றல் உடையவங்க அந்த காலத்தில் அந்த கிராமத்தில் இருந்திருக்காங்க. அதை வச்சு இவர் சொல்கிறது எவ்வளோ பெரிய உண்மை பாருங்கள். தவறு சூழ் ரெட்டியப்பட்டி திருத்தலம் செழிக்க வந்திடுவோய். இந்த ரெட்டியப்பட்டி திருத்தலம் செழிக்கணுன்றதுக்காக அங்கே போய் நீ அந்த ஊரை தேர்ந்தெடுத்து அவதாரம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, விரிந்திடும் எங்கள் இந்த ஆசை காரணமாக பொறி புலன்கள் படுத்துகிற பாட்டில் விரிஞ்சிகிட்டே போகுது எங்கள் மனசு. இது போனால் அது, அது போனால் இது, அது போனால் இது, இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு எங்களோட மனசு விரிஞ்சிகிட்டே போகுது. அந்த விரிஞ்சிகிட்டே போகிற மனசை உன்னுடைய திருவடியில் குவிக்கணும். ஒரு பின் பாயிண்டில் எங்களோட மனம் மிக ஒடுக்கம் இருந்தால் தான் நம்ம இறைவனை தரிசிக்க முடியும் இல்லையா? அதுக்காக எங்களோட மனசை ஒடுக்க வைக்கிறதுக்காக வெளியில் வந்த குருபரா போற்றி. நீ மேலேருந்து கீழே இறங்கி மானிட உருவாக வந்தது உண்மை, வருவேன்னு நூல்கள் சொன்னது உண்மைன்னு நாங்கள் நம்புறதுக்காக, நாங்கள் நம்பும்படியாக கருத்தினு கெட்டா கடவுளே உலகில் கலந்திடும் அடியரை காப்பான் உருக்கொடு ஒருவர் என பல நூல்கள் உரைப்பன உண்மை என்று அடியேம் தெரிந்திட நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தவறு சூழட்டியப்பட்டு திருத்தலம் செழிக்க வந்திடுவோய். விரிந்திடும் எங்கள் மனம் மிக ஒடுங்க வெளிவரு குருபரா போற்றி அப்படின்னு சொல்கிறார். இந்த பாடல்கள்லாம் எப்படி ஆண்டவரை உணர்ந்து அவர் பாடியிருக்கார் அப்படின்னு நினைக்கிறப்போ நாம் அந்த அளவுக்கு உணர முடியலையே அப்படின்னு வருத்தமாக தான் இருக்குது. இன்னும் இறைவனாக நாம் குருவாக மட்டுமே பார்க்குறோமோ, வெறும் அருட்சட்டம் கொடுத்தாருன்னு மட்டும் பார்க்குறோமோ, இன்னும் இந்த அளவுக்கு நாம் உருகலை. அணிலிடை மெழுகாக உருகணும் நம்ம மனசு, உள் நெக்கு உருகணும். அதாவது அடியார்களுக்குரிய இலக்கணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, புற இலக்கணம் அக இலக்கணம்னு சொல்லுவாங்க. அதுபோல் நம்ம மனசு அவங்கள நினச்ச உடனே அப்படியே பரவசப்படணும், மெய்மறக்கணும், விதிர்க்கணும், கண்ணில் தண்ணி தார தாரையாக வரணும், வழியணும். நம்முடைய மனசு ஒரு இடத்துல குவியணும், மற்ற ஆசா பாசங்களில் ஈடுபடாமல். இது கடைசியாக தான் அந்த நிஷ்டை நிலை, சமாதி நிலைன்னு சொல்லுவாங்க. அது போல எல்லாம் நமக்கு இன்னும் வரலையேன்னு ஏக்கமாக இருக்குது. ஞானியார் சுவாமிகள் உணர்ந்த அளவுக்கு நம்ம இன்னும் உணரலை. உணரணும். அந்த அத்தனை இலக்கணங்களுக்கும் நாம் பாத்திரமாகணும். இப்போ புற இலக்கணங்கள்னால் அடியார்கள்னால் இதை செய்வாங்க, விபூதி தரிப்பாங்க, ருத்ராட்சம் தரிப்பாங்க, தினமும் கோவிலுக்கு போவாங்க, தேவாரம் திருவாசகம் படிப்பாங்க, வேத புத்தகங்களை படிப்பாங்க, ஞான நூல்களை படிப்பாங்க, நல்ல விஷயங்களை பேசுவாங்க, கோவப்படாமல் இருப்பாங்க, எல்லார்ட்டையும் அன்பாக நடப்பாங்க. இதெல்லாம் புற இலக்கணங்கள். அந்த உருகி மனம் ஒன்றி ஒட்டி இருக்கிறது, உருகிறது, அனலடை மெழுகாக உருகி தவமாக மேற்கொள்வது
அக இலக்கணங்களாக சொல்லுவாங்க. அந்த இலக்கணங்கள்லாம் அமைய நீங்கள் என்ன ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அடுத்த பதிவில் அவருடைய ஞானியார் சுவாமிகளுடைய அடுத்த பாடலை பார்க்கலாம். வாழ்க வளமுடன். வாழிய நாளும் மெய்மை வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி. வாழ்க வளமுடன். உங்களுக்கு இது மாதிரி நல்ல விஷயங்கள் கேட்குறதுல ஈடுபாடு இருக்குன்றது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கேளுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். அடுத்த பதிவில் பார்க்கலாம்.